பறவைகள் மற்றும் விவசாயம் இயற்கையின் இணைப்பு மலர்ந்திருக்கும் ஒரு சிறிய கிராமம். அதன் மக்கள் விவசாயத்தையே வாழ்வாதாரமாகக் கொண்டிருந்தனர். கிராமத்தை சுற்றி பசுமையான வயல்களும் பரந்த நிலங்களும் இருந்தன. ஆனால் சில ஆண்டுகளாக பயிர்கள் சரிவர விளையவில்லை. பூச்சிகள் அதிகரித்து பயிர்களை அழிக்கத் தொடங்கியதால் விவசாயிகள் கவலையில் மூழ்கினர். பூச்சிக்கொல்லிகளை நம்பிய விளைவு பயிர்களை பாதுகாக்க அவர்கள் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அதிகமாக பயன்படுத்தத் தொடங்கினர். இதனால் முதலில் நல்ல பலன் கிடைத்தது போல் தோன்றினாலும் ஓரிரு ஆண்டுகளுக்குப் பிறகு நிலம் பாழாகத் தொடங்கியது. நிலத்தின் உரிமை குறைந்து பயிர்களின் மகசூல் மேலும் குறைந்தது. அதே சமயம் கிராமத்திலிருந்த பறவைகள் குறைந்து போனதை காண முடிந்தது. மாறிய சூழல் இயற்கையின் பாடம். ஒருநாள் கிராமத்தில் ஒரு பழைய விவசாயி பெரியவராகிய ஆத்தன் கூறினார், நம் வயல்களில் பறவைகள் இல்லை. அவை வந்தால்தான் நாம் மீண்டும் நலமடையலாம். கிராமத்தினர் இதை புரிந்து கொண்டனர். பறவைகள் உண்மையில் விவசாயத்திற்கு நன்மை செய்யக்கூடியவை. அவை பூச்சிகளை உணவாக உட்கொண்டு இயற்கையாகவே பயிர்களை பாதுகாக்கின்றன. பறவைகளை வரவேற்ற கிராமம் விவசாயிகள் சில மாற்றங்களைச் செய்தனர். 1. வயல்களிலும் விவசாய நிலங்களிலும் மரங்களை நடத்துவிட்டனர். பறவைகள் கூடு கட்ட சிறந்த இடம் அமைத்தனர். 2. ரசாயன பூச்சிக்கொல்லிகளை குறைத்து இயற்கை முறைகளை ஏற்றுக்கொண்டனர். 3. பறவைகளை ஈர்க்கக்கூடிய சிறிய நீர்நிலைகளை உருவாக்கினர். அடுத்த சில மாதங்களில் மெல்ல மெல்ல பறவைகள் திரும்பத் தொடங்கின. மைனாக்கள், கோழிக்குஞ்சுகள், பார்வை அழகு பறவைகள், கிளிகள் என பறவைகள் அதிகமாக வந்து விவசாய நிலங்களில் உறைந்துவிட்டன. பறவைகள் வருவதால் பூச்சிகள் குறைந்தன. பூமியின் வளம் மீண்டும் மேம்பட்டது. விவசாயிகளின் மகசூல் மீண்டும் அதிகரித்தது. கிராமத்தினர் சந்தோஷமாக பறவைகளை வரவேற்று அவற்றின் பங்களிப்பை புரிந்து கொண்டனர். பயிற்சியில் இருந்து பெறப்பட்ட பாடம் இயற்கையை மதித்து அதன் சட்டங்களை போற்றினால் மட்டுமே நமது வாழ்வாதாரம் நிலைத்திருக்கும். பறவைகள் விவசாயத்திற்கு துணை புரிந்து நம்மை காப்பாற்றும் தோழர்கள். மனிதர்கள் மற்றும் இயற்கையின் உறவை பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்பதை கிராமத்தினர் உணர்ந்தனர். இதிலிருந்து நாம் கற்க வேண்டியது, விவசாயம் ஒரு புறம், இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மை மறுபுறம். இரண்டும் சேர்த்தால் மட்டுமே உண்மையான வளமான வாழ்க்கையை அடையலாம்.